கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிர் பிழைத்தவர்கள் இனி சாராயமே வேண்டாம் என சொல்லும் அளவுக்கு நடந்திருக்கும் இந்த துயரம் அவர்களின் மனதை மாற்ற வைத்திருக்கிறது. தமிழகத்தையே பரபரப்பாக்கிய விஷச்சாராய பலிகள் ஓயாது அதிகரித்து மக்களை மீளா துயரில் ஆழ்த்தி வர உயிர் பிழைத்த சிலர் மீண்டும் கள்ளச்சாராய பாக்கெட்டும் கையுமாக இருந்த வீடியோ காட்சிகளும் வெளியாகி காண்போர் மனதை ரணமாக்கியது. தாய் தந்தையை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த மனைவிகள், மகனை இழந்த தாய் என அன்புக்குரியவர்கள் எல்லாம் கதறி அழுத காட்சி மனதை நெருடவில்லையா என பலரும் ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பி வந்தனர். இந்நிலையில்தான் உயிர் பிழைத்தவர்கள் சிலர் தளர்ந்த குரலில் இனி சாராயமே வேண்டாம் என உருக்கத்துடன் பேசிய காட்சிகள் ஆறுதலாக அமைந்துள்ளது. இவ்வளவு ஆன பிறகு எப்படி குடிப்பேன், பிள்ளை குட்டி இருக்கு, யார் பார்த்துப்பா, இனி குடிக்க மாட்டேன் என சோகம் ததும்பும் குரலுடன் பேசியுள்ளார் கருணாபுரத்தைச் சேர்ந்த தனுஷ். நான் கருணாபுரம் கண்ணூட்டியில் வாங்கி குடித்தேன். குடிச்சதுக்கப்புறம் எல்லாம் மயக்கம் போட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்போ நானே வந்து அட்மிட் ஆகிட்டேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாயிருக்கு. பயிர் மாத்திரம் இன்னும் குடிக்க மாட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் குடிச்சு எப்படி குடிச்சு இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் எப்படி குடிப்பாங்க? நிறைய பேர் உயிர் இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நாம குடிச்சு நானும் பிள்ளை குட்டி இருக்குது. இதுக்கப்புறம் நான் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா யார் பார்க்குறேன்? எவரும் குடிக்க மாட்டாங்க. விஷச்சாராயம் என தெரியாமலேயே குடித்ததாக வருத்தம் தெரிவிக்கும் உயிர் பிழைத்த செல்லமுத்து இனி குடியை தொடவே மாட்டேன் என வேதனை தெரிவித்தார். அன்றைக்கி என்ன சாராயம்னு தெரியல, விவசாயமே என்னன்னு தெரியாது. குடிச்சிட்டேன், 2 பொருளை வாங்கி குடிச்சிட்டேன். ஆமாம், குடிச்சிட்டு இருந்து ஒரு கொலை எரிச்சல் அதிகமாகிடுச்சு. கண்ணை மறைக்கிற மாரி வந்துடுச்சு, தலை மயக்க சுற்றுற மாரி இருந்துச்சு. உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சோம், வந்துடுச்சு. இல்லையா குடிக்க முடியாது, உயிருக்கு ஆபத்து வருது. அதனால உயிருக்கு ஆபத்து வருது, அதனால தொட மாட்டேங்க. தனது சொந்த ஊரிலேயே விஷச்சாராயம் வாங்கியதாக தெரிவித்த சேஷசமுத்திரத்தைச் சேர்ந்த தெய்வசிகாமணி தனக்கு விற்பனை செய்தவர் அதே விஷச்சாராயத்தை குடித்து இறந்து விட்டதாகவும் தெரிவித்தார். குடிச்சோன்னே வயிற்றுல கண்ணெச்சில் வலி. 3 பேர் இறந்துட்டாங்க. இனிமேல் குடிக்க மாட்டாங்க. சாரான்றதை குடிக்கக்கூடாது. குடிச்சா நம்ம தான் அடைஞ்சோம், நம்ம தான் சாகணும். இந்த வயசில் பட்டு சாகண்டதாக இருக்கும். வாங்கினது எங்கள் ஊர்லேயே விற்றாங்க. எங்கள் ஊரில் அங்கே வாங்கினோம். ராஜேந்திரன் அவரும் குடிச்சாரு, அவரும் செத்துட்டாரு. குடியை கெடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது இவர்கள் தங்கள் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்பதே இவரை சார்ந்தவர்களின் விருப்பம். இவர்களைப் போலவே மற்றவர்களும் முடிவெடுத்தால் கல்வராயன் மலை கூட இனி காணாமல் போய்விடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.